அவராம் நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இன்று இரவு 8 மணிக்கு உரையாற்றுகிறார் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அந்த போர் பதற்றம் தணிந்துள்ள சூழ்நிலையில் சிந்தூர் தாக்குதல் நடவடிக்கை தொடர்பாகவும் இந்த தாக்குதலில் ராணுவ வீரர்களுக்கு கிடைத்த வெற்றி குறித்தும் இந்த உரையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு முன் பிரதமர் நரேந்திர மோடி இந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பாக பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் மட்டுமே அவர் பேசி வந்த சூழ்நிலையில் முதல் முறையாக இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே இந்த சிந்தூர் ஆபரேஷன் நிறைவடைந்த பிறகு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுவார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக போர் நிறுத்த அறிவிப்பு கடந்த சனிக்கிழமை வெளியான நிலையில் பிரதமர் ராணுவ அதிகாரிகள், ராணுவ உயர் அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் நாட்டு மக்களுக்கு பல்வேறு தகவல்களை தெரிவித்தார்கள். இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய ராணுவம் மேற்கொண்ட நடவடிக்கைகள், பாகிஸ்தான் மேற்கொண்ட பல்வேறு விதமான அத்துமீறல்கள் தொடர்பாக அந்த ராணுவ அதிகாரிகள் விளக்கினர். இதை தொடர்ந்து இன்று இரவு 8 மணிக்கு நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பாகவும் இந்திய ராணுவத்துக்கு கிடைத்த வெற்றி மற்றும் போர் நிறுத்தம் ஏற்பட்டதற்கான காரணம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுகிறார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து அங்கு இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு சர்ச்சைகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் அனைத்திற்கும் பிரதமர் நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றும் உரையில் விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா சிந்தூர் ஆபரேஷனை மேற்கொண்டதற்கான காரணம், பகல்பூரில் 26 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டு தீவிரவாத முகாம்களில் நடத்தப்பட்ட தாக்குதல், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ராணுவம் பதிலடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் எதிர்கொண்டது ஆகியவை குறித்து நாட்டு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி விளக்க இருக்கிறார். இன்று இரவு 8 மணிக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி தொடர்பாகவும் இந்திய ராணுவத்தின் அந்த சிறப்பான தாக்குதல்கள் பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தது மற்றும் இந்த போரின் முடிவில் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதல் தகவலை வெளியிட்டதும், அதன் பின்னர் பாகிஸ்தானின் துணை பிரதமர் வெளியிட்டதும், அதன் பின்னர் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அந்த தகவலை உறுதிப்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு சர்ச்சைகளுக்கும் இன்று பிரதமர் நரேந்திர மோடி அளிக்கும் அந்த உரையில் விடை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளின் சார்பாகவும் ஏற்கனவே இந்த போர் பதற்றம் தொடர்பாகவும் இந்தியாவின் தாக்குதல், பாகிஸ்தானின் பதிலடி தாக்குதல் ஆகியவை தொடர்பாக சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வேண்டுகோள் விடுத்துள்ள சூழ்நிலையில் இந்த போருக்கு முன்பு 2 முறை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. பகல்பூரில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியவுடன் ஒரு அனைத்து கட்சி கூட்டம், சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர் தொடங்குவதற்கு முன்பாக ஒரு அனைத்து கட்சி கூட்டம் என ஒட்டுமொத்த தேசமே இந்திய ராணுவத்தின் பின்னாலும் மத்திய அரசின் பின்னாலும் ஒற்றுமையுடன் அணிவகுத்து நின்றது. இந்த சூழ்நிலையில் போர் முடிந்துள்ள அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை முடிந்துள்ள ஒரு சூழ்நிலையில் போர் நிறுத்தம் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் இன்று 5 மணிக்கு 2 நாட்டு ராணுவ ஜெனரல்களும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்த உள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியும் இன்று இரவு 8 மணிக்கு ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாகவும் இந்திய ராணுவத்தின் நடவடிக்கைகள் மற்றும் இந்த போர் பதற்றத்தில் உயிர் நீத்த வீரர்களுக்கு, தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தியும் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த உரையில் இந்த சிந்தூர் ஆபரேஷன் மற்றும் தீவிரவாதிகளுக்கு எதிரான போர் மற்றும் பாகிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள், இதற்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒரு அணியில் நின்று ராணுவத்துக்கு ஆதரவாக ஒற்றுமையுடன் குரல் கொடுத்தது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களையும் வெளிப்படுத்தும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபிரகாம்.